வெல்கம் டு சுவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கெட்டியாக நம்ம எடுக்கக்கூடாது, இன்னும் நல்லா கொஞ்சம் கரைக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை கடலை பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு உப்பு உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன், சூடான கோதுமை தோசை தயாராகிடுச்சு. கோதுமை தோசை நிறைய பேருக்கு பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.